ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மொக்கையாகவும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் யூடியூப்பில் வேறு நல்ல வீடியோ கிடச்சா அந்த வீடியோவை போய் பாருங்கள். இதுதான் இன்றைக்கான அவுட்ஃபிட்டு. நம்ம இன்றைக்கி டே 4 நம்ம இன்டர்ன்ஷிப்பு கிளம்பியாச்சு. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 4. நேற்று எப்படியும் போனால் போயிட்டு போகுது. இன்றைக்கி சூப்பராக நல்லபடியாக ஆரம்பிக்கணுன்ட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி செம்பட்டி வரைக்கும் போகிறோம். செம்பட்டியில் தான் இன்றைக்கி ஃபீல்டு ஒர்க்கு. போவோம். இன்றைக்கி ஃபீல்டு ஒர்க் போகிறதுனால நம்ம காலையிலே கிளம்பியாச்சு. என்ன ஒன்று, தனியாக போகிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. கூட ஒரு ஆள் கம்பெனி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஸ்டூடெண்ட்டாக நான் மட்டும் தான் தனியாக போகிறேன். இன்றைக்கி காலையில் விடிய காலம் கொஞ்சோண்டி மழை பெஞ்சது. அதனால் தண்ணியாக கிடக்கு. கொஞ்சமாக தண்ணி கிடக்கு, ரொம்ப இல்லை, தண்ணியாக கிடக்கு. இன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்ப வெயில் தெரியலை, நார்மலாக தான் இருந்தது. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த இருக்காரில் நம்மளோட வெஹிக்கல் செக்கிங் ஆஃபீஸரு எல்லா வண்டியும் செக் பண்ணது தான் இவரோட வேலை. ஒரு வண்டி மாதிரி ஒரு வண்டி செக் பண்ணது தான் இவரோட வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு வந்துச்சு. அதில் ஏறி உட்காந்தாச்சு. கூட்டம் இல்லாமல் தான் இருந்துச்சு. இது நேரம் சின்னாலப்பட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து செம்பட்டிக்கு போவோம். சின்னாலப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு அங்கேருந்து செம்பட்டிக்கு போவோம். நேற்றைய நாள் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறதுக்காண்டி ஒரு பாசிட்டிவ் வைபோடு இன்றைக்கி கிளம்பியாச்சு. நம்புவோம் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்ட்டு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பஸ்ஸை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிறதுனால கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் இருந்துச்சு. அதை மட்டும் முடித்து வச்சுட்டேன். அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. முக்கியமாக என்னோடய ஜூனியர்ஸ்காண்டி தான் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுதேன். அவங்க வந்து அடுத்த வருஷம் இன்டர்ன்ஷிப் போகும்போது ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டினியூஸாக வீடியோ போடுறது அவங்களுக்காண்டியும் ஒரு காரணமாக தான் இருக்குது. அதுபோக மற்ற எல்லாேருக்கும் தெரியணுன்னு தான் வந்து நான் வீடியோவை போடுவேன். நம்மளோட பஸ்ஸையும் எடுத்துட்டாங்க. நம்மளும் கிளம்பியாச்சு செம்பட்டிக்கு. பஸ்ஸில் போகிறது ஒரு சந்தோஷம் தான். இப்படி விண்டோ சீட்டில் உட்காந்து ரோட்டை பார்த்துட்டு பஸ்ஸில் போடுற பாட்டுக்கு வைப் பண்ணிவிட்டு போகிறது நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, அப்படியே வாய் பார்த்துட்டே போகிறதுனால ஸ்டாப்பை மறந்து 4 ஸ்டாப் தள்ளி போய் இறங்கிடுவேன். இது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு. 4-5 வாட்டி இப்படி பண்ணியிருக்கேன். ஆனாலும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். இதே வைப்போட செம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்து இறங்கியாச்சு. காலையிலேயே 9:15 இருக்கும் நான் வந்து இறங்கும்போது. செம்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு வந்து இறங்கியாச்சு. இறங்கி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் சூப்பர்வைசர் சாருக்கு கால் பண்ணோன்னே அவங்க நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்னு சொல்லி என்னை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் தான் வெயிட் பண்ணேன். சாரும் வந்துட்டாங்க. அவங்க கூட ஏறி நம்மளும் கிளம்பியாச்சு. ஓகே, நம்ம சாரும் வந்துட்டாங்க. அவங்க கூட வண்டியில் ஏறியாச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம ஒர்க் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குறும்பம்பட்டியில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் செகண்டரி ஸ்கூல். அங்கே தான் போய் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மக்களே, இன்றைக்கி இருந்த கிளைமேட்டுக்கும் அந்த ஸ்பாட்டுக்கும் அவ்வளோ ஒரு அடிப்பொலியாக இருந்துச்சு. அந்த சிறுமலையோடைய வியூவே வந்து அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த ஸ்கூலு. இங்கே தான் நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இது உண்மையிலே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கவர்மெண்ட் இப்படி இருக்கிறத நினச்சி நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டியது. எப்படி ஒரு எஜுகேஷனை க்ரியேட்டிவிட்டிவாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்குற அளவுக்கு ரொம்ப க்ரியேட்டிவாக அந்த வால்ஸ்லலாம் பெயிண்டிங் பண்ணி ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. நம்மளோட சூப்பர்வைசர் ஒரு ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளே ஒரு ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்க. நம்மளும் சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுத்தாச்சு. நம்மளோட ஸ்பீச்சுக்கு அந்த டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லிசன் பண்ணி கேட்கவும் செஞ்சாங்க. ஒரு சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு அவேர்னஸ் ஸ்பீச் தான் கொடுத்தேன். நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கிளம்பும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவ்வளோ பாசமாக பாய் சொன்னாங்க. இதில் தாங்க இருக்குது சந்தோஷமே. இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போச்சு. அந்த சிறுமலையோட வியூவை பார்த்துட்டு அந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டு அப்படியே நடப்பாதையாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டே முடிஞ்சது. மணி 11:15 தான் ஆகுது. இன்றைக்கான டே இன்றைக்கே முடிச்சாச்சு. செம சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூலுக்கு போனோம். அந்த ஸ்கூலில் போய் வந்து அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி கொடுத்தோம். ஒரு ஸ்பீச் கொடுத்தோம். முக்கியமாக இன்றைக்கி நான் ஸ்பீச் கொடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இருக்கிறதே பிடிச்சது என்னென்னா வந்து கிளாஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்க ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் கொடுத்த ஸ்பீச்சில் வந்து சாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா பேசுகிறீங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுதாங்க ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து நல்லா கொண்டு போகிறது உண்டு. உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நல்லபடியாக பயன்படுத்துங்க. நல்ல நாளாக்குங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இந்த சாக்லேட் வந்து என்னோடய ஸ்பீச்சுக்காண்டி என்னோடய சூப்பர்வைசர் கிஃப்டாக கொடுத்தது. என்னதான் நேற்றைய நாள் நமக்கு பிடிக்காத மாதிரி இருந்தாலும் இன்றைய நாள் நமக்கு பிடிக்கிற மாதிரி அமைச்சிக்கிறதும் அமைக்காததும் நம்மளோட கைகளில் தான் இருக்குது. நம்மளோட நாளை நம்ம தான் வடிவமைச்சிக்கணும். அது நல்ல நாளாக வடிவமைச்சிக்கோங்க. மேக் யுவர் எவரி மொமெண்ட் ஆஸ் எ மெமரியபிள் மொமெண்ட். எல்லா மொமெண்ட்டையும் மெமரியபிள் மொமெண்ட்டாக மாற்றிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் முக்கியமான ஆள் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களையும் நான் இப்போ காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். என்ன எப்படி இருக்கீங்க? இவங்க வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பாவும் நீங்களும் எத்தனை வருஷம் பழக்கம்? 5 வருஷம். 15 வருஷம். இவன் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. பாய். இதுதாங்க ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாருக்குமே வந்து அவங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்காண்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு டைம் கிடைக்கும். அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் பொறுத்து தான் வந்து நம்மளோட கிரெடிட்ஸும் இருக்குது. உங்களுக்கும் வந்து டைம் கிடைக்கும். நல்லா யூஸ் பண்ணிடுங்க, விட்டுறாதீங்க. தேங்க்யூ காட் ஃபார் த குட் டே. பாய். நெக்ஸ்ட்டு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். டே 5ல். டே 4 கம்ப்ளீட்டட். சந்தோஷமாக நிம்மதியாக முடிஞ்சு டே 4. பாய். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது.